ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு பஞ்சாப்ல ஜலந்தர்னு ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி ஆயிட்டாங்க. 24 வயசுல நீதிபதி ஆயிட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். 24 வயசுல நீதிபதி ஆகுறது. நீதிபதியாகி கோர்ட்டுக்கு வர்றாங்க. இப்போ அப்படி காரில் வந்து இறங்குறாங்க. அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் போய் குமாஸ்தா லாயர்ஸ் எல்லாம் போய் நிற்கிறாங்க. அந்த அம்மா எல்லாரையும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி நேராக நீதிமன்ற வளாகம் இருக்கும்ல, அங்கே ஒருத்தர் டீ கேன் வச்சு டீ வித்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் அவர் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும், மேம் நீங்கள் தான் இங்கே நீதிபதி, என்ன டீ கடைக்காரங்க கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த ஸ்ருதி நின்று திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டுமானால் இன்றைக்கு நான் நீதிபதியாக இருக்கலாம், ஆனால் இந்த நீதிபதி பதவி கிடைப்பதற்கு இந்த டீ வித்துட்டு இருக்கிறாரே எங்க அப்பா, அவர்தான் காரணம், எனக்கு அவர்தான் முக்கியம். இப்போ நாளையிலேருந்து அவங்க அப்பாவுடைய நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்க. நாளையிலேருந்து அவங்க அப்பா கலெக்டர் ஆயிடுவாரா? நாளைக்கும் அவர் டீ தான் விற்பார். நேற்றுக்கும் டீ தான் விற்றார். ஆனால் நேற்றுக்கு இருந்த மரியாதை என்ன, நாளைக்கு இருக்க போகிற மரியாதை என்ன? நேற்று வரைக்கும் டீ வாங்கினவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, யோ டீ போடியா, என்ன டீ போடுற நீயே, அக்கௌண்ட்டில் வச்சுக்கோ, இப்படி தானே பேசியிருப்பாங்க. இனிமே என்ன செய்வாங்க, ஐயா டீ போட்டு கொடுங்கய்யா, இல்லைன்னா வெண்ணி தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் கூட ஊற்றுங்கய்யா, உங்கள் பொண்ணுக்கிட்ட எதாவது போட்டு கொடுத்துறாதீங்கய்யா, அவங்க பெரிய நீதிபதியா, என்னைய பற்றி கொஞ்சம் சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா, இப்படி தானே பேசுவாங்க. நேற்றைக்கும் அவர் டீக்காரர் தான், இன்றைக்கும் டீ